தமிழ் ஈழம் கிடைக்காம போனதுக்கும் தமிழ் ஈழத்தில் இனப்படுகொலை நடந்ததுக்கும் இந்த கட்சி தான் காரணம், இந்த கட்சியோட குடும்பம் தான் காரணம், அந்த கட்சியோட தலைவரை கொன்னனால பழி வாங்கிட்டாங்க, உனக்கு ஈழம் கிடைக்கல, ஈழத்தில் நம்ம தொப்புள் கொடி உறவுகளை இப்படி கொன்னுட்டாங்களேன்னு கோபம் இருக்கா, அப்போ இந்த கட்சியை தோக்கடி, இந்த கட்சிக்கு ஓட்டு போடாத அப்படின்னு சொல்கிறதே ஒரு திசை திருப்பல் அரசியலோ அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த வீடியோவை பண்ணுறதுக்கு எனக்கு நிறையா டைம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்களை தேடி படிக்க வேண்டியது இருந்துச்சு. நான் படித்ததில் இருந்து எனக்கு புரிஞ்ச விஷயத்த நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதை திருத்திக்கிறேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்திருக்காரு, கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காரு, காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காரு, காங்கிரஸுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காரு. இப்போ இதுக்கு என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, இனத்தை கொன்ன கட்சி காங்கிரஸ், அந்த காங்கிரஸோட கூட்டணி வச்ச விஜய் இன துரோகி, அவர் கையில் ரத்த கரை படிஞ்சிருக்கு அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த விமர்சனத்தை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். ஆனால் இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு இப்போ ஒரு கேள்வி வருது, என்ன அப்படின்னா, ஒருவேளை அந்த 2008 2009 அந்த காலகட்டத்தில் இந்தியாவை காங்கிரஸ் ரூலிங் பண்ணாமல் வேற யாராவது இந்தியாவை ரூல் பண்ணியிருந்தா, ஆட்சி புரிஞ்சிருந்தா, இனப்படுகொலை நடக்காமல் இருந்திருக்குமா, தடுத்திருப்பாங்களா, தனி ஈழம் வாங்கி கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. இந்த கேள்விக்கு பதிலை நான் வரலாற்றில் தேட முயற்சி பண்ணேன். அப்போல எனக்கு சில தகவல் கிடச்சிச்சு. ஒன்று எப்படின்னா, இப்போ ஒருவேளை பிஜேபியே ரூலிங் பார்ட்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம், 2008 2009 அந்த காலகட்டத்தில் அவங்க தனி ஈழம் வாங்கி கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு இதுக்கான பதிலை வரலாற்றில் தேட முயற்சிக்கும் போது அதுக்கு என்ன பதில் கிடச்சிச்சு அப்படின்னா, ஒன்று, பிஜேபி ஹிந்துத்துவா கொள்கை உள்ள கட்சி. இந்துத்துவாவோட கொள்கை அகண்ட பாரதம். அகண்ட பாரதத்துக்குள்ள தான் இலங்கையும் வருது, ஈழமும் வருது. அகண்ட பாரதத்துக்குள்ள வர்ற ஈழம் மட்டும் தனிநாடா போறத பிஜேபியும், அதாவது ஹிந்துத்துவா கொள்கை உள்ள அகண்ட பாரதம் கொள்கை உள்ள பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் அனுமதிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு அசம்ஷன்ல நான் சொல்றேன். அவங்க அனுமதிச்சிருப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரில, ஆனால் அனுமதிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் யூகிக்கிறேன். 2018 இந்தியாவோட முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் இறந்து போயிடுறாரு. இந்தியாவோட முன்னாள் பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு இலங்கையில் இருக்கிற இந்திய தூதரகத்தில் ஒரு இரங்கல் கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த இரங்கல் கூட்டத்தில் கலந்துக்கிட்ட இலங்கையோட முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா அவர் வாஜ்பாயை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறத நான் இப்போ அப்படியே உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். இதை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாஜ்பாய் வாஸ் த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிரைம் மினிஸ்டர். He was a true friend of Sri Lanka. He stand for Sri Lanka at all the times, Ranil Wickremesinghe said. When I was the president of the Sri Lanka previously, the LTT was in a very strong position. Our economy was very weakened. Mr. Vajpayee helped us to develop the economy and he extended the military training where we able to stop the sea tigers because of him, ரணில் விக்ரமசிங் said. அதாவது என்னன்னா, இலங்கையில் உள்நாட்டு போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ரொம்ப பொருளாதாரமாக வலிவடைந்து இருந்தோம், ரொம்ப வீக்காக இருந்தோம். அப்போல எங்களுக்கு பொருளாதார உதவியும் பண்ணி மிலிட்ரி ட்ரைனிங்கும் கொடுத்தவர் தான் இந்த வாஜ்பாய். அவர் கொடுத்த பொருளாதார உதவியையும் மிலிட்ரி ட்ரைனிங்கையும் பயன்படுத்தி தான் கடல் புலிகளை நாங்கள் கட்டுப்படுத்தினோம், அவங்களோட தாக்கத்தை குறைச்சோம் அப்படின்னு இலங்கையோட முன்னாள் பிரதமர் பேசியிருக்காரு. அதாவது கட்டுப்படுத்தணும்னா எப்படி கொண்டிருப்பாங்க, வேற என்ன பண்ணியிருக்க போகிறாங்க, கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பேசியிருக்காரு. இப்போ எனக்கு ஒரு துணை கேள்வி வருது. இதில் என்ன அப்படின்னா, காங்கிரஸோட இனத்தை கொன்ன காங்கிரஸோட கூட்டணி வச்ச விஜய் இன துரோகி அப்படின்னா, அதே இனத்தை கொல்றதற்கு பொருளாதார உதவியும் மிலிட்ரி ட்ரைனிங்கும் கொடுத்த வாஜ்பாய் எந்த கட்சிக்காரன்னு நம்மளுக்கு தெரியும், அவர் பிஜேபி. அப்போ அந்த பிஜேபிக்காக பாம்பேயில் போய் பிரச்சாரம் பண்ணார்ல ஒரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளர், அந்த மனித புனிதரையும் நம்ம இன துரோகின்னு சொல்லலாமா? இப்போ விஜய் இன துரோகி, காங்கிரஸோட கூட்டணி வச்ச விஜய் இன துரோகினா, அதே இனத்தை கொல்றதுக்கு பொருளாதார உதவியும் மிலிட்ரி ட்ரைனிங்கும் கொடுத்த பிஜேபியும் இன துரோகி தானே. அந்த பிஜேபிக்கு பாம்பேயில் போய் பிரச்சாரம் பண்ண அந்த மனித புனிதர், அந்த தேவ தூதரும் இன துரோகி தானே. அப்படி தானே சொல்லணும், அப்படி தானே பார்க்கணும். ஆனால் நம்ம அப்படி பார்க்க மாட்டோம். இதுக்கு ஒரு தனியாக முட்டு, அதுக்கு ஒரு தனியாக முட்டு. காங்கிரஸ் இனத்தை கொன்னுச்சுன்னு பேசுகிறவங்க எல்லாரும் பிஜேபி என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றி பேசவே மாட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் காங்கிரஸை காலி பண்ணிட்டு பிஜேபியை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது, இந்தியாவை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான்.
இப்போ 2008 2009 அந்த காலகட்டத்தில் பிஜேபி ரூலிங் பார்ட்டியாக இருந்திருந்தாலும் காங்கிரஸ் ரூலிங் பார்ட்டியாக இருந்திருந்தாலும் ஏன் ஒரு தமிழரே பிரதமராக இருந்திருந்தாலும் ஈழத்துக்கு எதிரான நிலைப்பாடு தான் இந்தியா எடுத்திருக்கும், ஈழம் வாங்கி கொடுத்துருக்காது. ஏன்னா இந்தியாவோட தன்மை ஈழத்துக்கு எதிரானது, ஈழ போராட்டத்துக்கு எதிரானது, ஒரு இன விடுதலை போராட்டத்துக்கு எதிரானது. இந்தியா ஈழ போராட்டத்துக்கு எதிராக இருந்ததற்கு பல காரணங்கள் இருக்குது. ஏன் இந்தியா நினச்சிருந்தாலும் தனி ஈழம் வாங்கி கொடுத்துருக்க முடியாது. ஏன்னா உலக நாடுகள் ஈழத்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்தாங்க. உலக நாடுகள் எதுக்காக ஈழத்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்தாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சர்வதேச அரசியலில் தமிழ் ஈழம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அதுக்கான புரிதல் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி தேசிய தலைவர் அவர்கள் கடைசி மாவீரர் நாள் கூட்டத்தில் பேசின ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அதை மட்டும் உங்களுக்கு நான் அப்படியே இப்போ வாசித்து காமிக்கிறேன். எமது போராட்டம் எந்த ஒரு நாட்டின் தேசிய நலனுக்கோ அவற்றின் பொருளாதார நலனுக்கோ புவிசார் நலனுக்கோ எதிராக குறுக்க நிற்கவில்லை. அப்போ அதே மாவீரர் நாள் உரையில் அவர் இந்தியாவை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதையும் நான் இந்த இடத்துல வாசித்து காமிக்கணும்னு நினைக்கிறேன். இந்தியாவை நாம் ஒருபோதும் பகை சக்தியாக கருதியது இல்லை. இந்தியாவை எமது நட்பு சக்தியாகவே எமது மக்கள் என்றும் கருதுகிறார்கள். எமது தேசிய பிரச்சனை விடயத்தில் இந்திய பேரரசு ஒரு சாதகமான நிலைப்பாட்டை எடுக்கும் என பெரிதும் எதிர்பார்க்கிறார்கள். தேசிய தலைவர் அவர்கள் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு வரவே மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சனால தான் உலக நாடுகள் ஈழத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாசிக்கும்போது அந்த புரிதல் வரும். நான் சொன்ன செய்திகளில் ஏதாவது பிழை இருந்தாலோ இல்லை அதில் கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்தாலோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி பேசுவோம். நன்றி.